The Lord இந்த நவம்பர் மாதத்தில் 28ஆம் தேதி ஆகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஹாப்பி தேங்க்ஸ் கிவிங் இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவருடைய நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. ஆமேன், ஹல்லேலூயா. ஒரு ஸ்தோத்திரம் இன்னைக்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு சொல்லி இந்த அமெரிக்க தேசத்தில் இப்படி ஒரு நாளை அவர்கள் முன்குறித்து வருஷத்தில் ஒரு நாள் தேங்க்ஸ் கிவிங் டேன்னு சொல்லி அவங்க வைத்திருக்கிறார்கள். அதற்காக நம் தேவனை ஸ்தோத்திரிக்கலாம். ஆமேன். ஆண்டவரை நம்ம எல்லா நாளும் ஸ்தோத்திரிக்கணும், உண்மைதான். ஆனால் இப்படி ஒரு நாளை அமைத்து ஒரு லீவ் கொடுத்து எல்லாருமா இணைந்து ஃபேமிலிஸா ஃப்ரெண்ட்ஸா சபையா நம்ம எல்லாருமா சேர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்குன்னே சொல்லி ஒரு நாள் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளாக இருக்குதுல்ல. நம்முடைய தேசங்கள், நம்ம வளர்ந்த இந்திய இலங்கை தேசங்களில் இப்படி ஒரு நாள் நம்மளுக்கு அமைந்தது இல்லை. ஆனால் இந்த கண்ட்ரியில் கர்த்தர் அந்த தேசத்தில் இப்படி ஒரு நாளை கொடுத்திருக்கிறார். அதற்கே நான் முதலாவது தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். இப்போ இந்த வசனத்தில் நம்ம வாசித்த வண்ணம் நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். நாம் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்ட விலை மதிக்க முடியாத ஒரு கிஃப்ட், ஒரு பரிசுனா என்னது? ரட்சிப்பு. அந்த ரட்சிப்புக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அதைத்தான் இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. இப்போ எதுலலாம் நம்ம பெருகணும்? தேவன் மேலே இருக்கிற விசுவாசத்தில் ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரத்தோடே நம்ம பெருக வேணும். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி அந்த விசுவாச வாழ்க்கையில் நம்ம முன்னேறி செல்ல வேண்டும். எப்படி நம்ம இயேசுவை ஒரு நாள் ஏற்றுக்கொண்டோம்? யார் மூலமாகவோ இல்லை, இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டோம். அவர்களுக்காய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை கொடுத்திருக்கிற எல்லாவற்றுக்காகவும் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்க பழகி கொள்ள வேண்டும். என்னுடைய அம்மாக்காக நன்றி, என் அப்பாக்காக நன்றி, என் கணவனுக்காக நன்றின்னு சொல்கிறத விட என் கணவனை கொடுத்த தேவனுக்கு நன்றி, எனக்கு நல்ல பெற்றோரை கொடுத்த தேவனுக்கு நன்றி, எனக்கு கார் வசதிகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அதற்காக நன்றி அப்பா என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? எல்லா நபர்கள், எல்லா பொருட்கள், அனுகூலங்கள், நமக்கு உதவி செய்தவர்கள் எல்லாரையும் கொடுத்த தேவனுக்கு நன்றி. ஆமேன், ஹல்லேலூயா. இவங்களெல்லாம் நமக்கு கொடுத்தது யார் பிரியமானவர்களே? யார்? ஆண்டவர் தான் நம்மளுக்கு கொடுத்தாங்க இல்லையா? ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் வரலனா யோசித்து பாருங்கள், அந்த வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? நம்ம வாழ்க்கையில் இயேசு இல்லைனா, நம்மெல்லாம் இயேசு இல்லாமல் வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் தான். ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை, பாவத்தின் வாழ்க்கை, சாபத்தின் வாழ்க்கை, அழுகையின் வாழ்க்கை, நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை அனுபவத்திலே வாழ்ந்தவர்கள். இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றங்கள், மறுரூபங்கள், நம்முடைய எண்ணங்களிலே மாற்றம் வந்துவிட்டது, பேச்சில் மாற்றம் வந்துருச்சு, நம்முடைய ஆசைகளிலே மாற்றம், விருப்பத்தில் மாற்றம். முன்னையெல்லாம் நம்ம என்னென்னலாமோ நமக்கு விருப்பமாக இருந்துச்சு, சினிமா விருப்பமாக இருந்துச்சு, பலவிதமான சம்பாஷணைகள், பார்ட்டி, அது இதுன்னு விருப்பமாக இருந்துச்சு, ஷாப்பிங் இல்லை. ஆனால் இன்றைக்கி நம்முடைய விருப்பங்கள் மாறி இருக்கிறது. இயேசு என்னுடைய வாழ்க்கையில் வந்ததுனால எனக்கு வந்த எல்லா மாற்றங்கள், அதற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? இன்னும் இயேசு மட்டும் நம்ம வாழ்க்கையில் வரலனா நம்ம வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? யோசித்து பாருங்கள். இந்த நல்ல போதனைகள் நம்மளுக்கு கிடைத்திருக்காது, நம்ம எப்படியோ எங்கேயோ நிர்மூலமாகி போயிருக்கக்கூடும். ஆனால் தேவன் அப்படி நம்மளை விடவில்லை. ஆமேன். ஆண்டவர் நம்மளை அப்படி விடாமல் நம்மளை பாதுகாத்துட்டாங்க. ஆண்டவர் நம்மளை தூக்கி எடுத்துட்டாங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ ராங்,
எவ்வளவோ தவறான உறவுகள், தவறான நண்பர்கள், எத்தனையோ தவறான காரியங்களில் ஈடுபட்டு இருந்த நம்மளை எல்லாம் ஆண்டவர் பரிசுத்த இரத்தத்தினால கழுவி அவர் மீட்டு கொண்டாரே. அவர் கொடுத்த அந்த ரட்சிப்புக்காக இந்த தேங்க்ஸ்கிவிங் நாளில் ஆண்டவரே என்னை ரட்சித்தீரே, உமக்கு நன்றியப்பா என்று சொல்லலாமா? இயேசுவே, பாவியாக இருந்த ஆண்டவரே, எல்லாருக்கும் பாரமாக இருந்த ஆண்டவரே, ஆனால் இன்னைக்கு என் பாவத்தெல்லாம் நீங்கள் மன்னிச்சு என்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவரே பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமா நீங்கள் மாற்றிட்டு வர்றீங்கப்பா, அதுக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லலாமா? எனக்கு இருக்கிற எல்லாமே நீங்கள் கொடுத்தது தான் எஸ்ஸப்பான்னு சொல்லலாமா? அது குடும்பமாக இருக்கலாம், அது நண்பர்களாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், காராக இருக்கலாம், வீட்டில் உள்ள பொருட்களாக இருக்கலாம், அழகாக இருக்கலாம், பலனாக இருக்கலாம், சாமர்த்தியமாக இருக்கலாம், புத்தியாக இருக்கலாம், ஞானமாக இருக்கலாம், நம்ம நல்லா சமைக்கிறது காரிய தாளந்துகளா, எல்லாவற்றையும் கொடுத்த தேவனே உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லலாமா? ஹல்லேலூயா. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல சொல்கிறாரு, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே, நீங்கள் நம்மெல்லாம் ஏற்றுக்கொண்டோம், அவருக்குள்ள வேர் கொண்டவர்களாக இருக்கணும். நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வேர் கொண்டவர்கள். அப்போ நம்ம எங்கே வேர் இருக்குது? நம்ம தான் ஒரு விருட்சம், நம்ம தான் ஒரு ட்ரீனா, ஒரு செடி இல்லை ஒரு மரத்தை பார்க்குறீங்க, அந்த செடியும் அந்த மரமும் நம்ம வெளியில தான் நம்ம பார்க்குறோம். அது மண்ணுக்குள்ளே இருக்கிற வேரை நம்ம பார்க்குறோமா? பார்க்குறதே இல்லை. ஆனால் அந்த வேர்னால தான் அந்த மரமே நிற்குது இல்லை பிரியமானவர்களே? அந்த எவ்வளோ தூரம் ஆழமாக அந்த வேர் இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த ட்ரீ, அந்த மரத்துக்கு அது பலனாக இருக்குது. எவ்வளோ புயல் காற்று அடித்தாலும் அந்த மரம் கீழே விழாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த வேர் அவ்வளோ தூரம் ஆழமாக பாய்ந்து அது அப்படியே அந்த ட்ரீ, அந்த விருட்சத்தை, அந்த மரத்தை அதை தாங்கி பிடிச்சி நிறுத்தி வச்சிருக்குது. இன்னைக்கு உங்களையும் என்னையும் வெளியில பிரகாரமாக நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆனால் நம்மளுடைய வேர் எங்கே இருக்குது? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்குது. அந்த கிறிஸ்துவுக்குள்ளே நான் வேரூண்டப்படும் பொழுது தான் எந்த பிரச்சனை, என்னுடைய புயல் காற்று போல என்னுடைய வாழ்க்கையில் புயல் அடித்தாலும் நம்ம நிற்கிறோன்னா அதுக்கு காரணம் என்ன? கிறிஸ்து எனக்கு வேறாக இருக்கிறார். அதை மற்றவங்களால் பார்க்க முடியலன்னா கூட நமக்கு அது நல்லா தெரியும். அப்படி தானே பிரியமானவர்களே? வேருக்கு என்னைக்காவது அப்ரிசியேஷன் கிடைக்குமா? யோசித்து பாருங்க. யாராவது வேரை எவ்வளோ நல்லா இந்த வேர் இருக்குதுன்னு சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. செடியை சொல்லுவாங்க, அதோடைய இலையை சொல்லுவாங்க, அதோடைய மொட்டு சொல்லுவாங்க, அதோடைய பூவை சொல்லுவாங்க, பழத்தை சொல்லுவாங்க. ஆனால் வேரை சொல்லவே மாட்டாங்க. ஆனால் வேர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய பேர் நம்மளுடைய அநேக குணங்கள் இல்லைன்னா நல்லா நம்ம செய்கிற காரியங்களோ, நீங்கள் நல்லா சமைக்கிறீங்களே, நீங்கள் நல்லா உபசரிக்கிறீங்களே, இப்படியே நீட்டாக வச்சுருக்கிறீங்க, எவ்வளோ அழகாக எல்லாம் செய்கிறீங்க, எவ்வளோ அழகாக பிள்ளைங்களை வளர்த்துருக்குறீங்க அப்படின்னு நிறைய நம்மளை பற்றி புகழலாம். ஆனால் நமக்கு தான் தெரியும் இதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், வேறாக கர்த்தரை நான் பற்றி கொண்டேன், எனக்கு கிறிஸ்து வேறாக இருக்கிறார். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல சொல்கிறாரு, அவருக்குள்ள வேர் கொண்டவர்களாயிருங்கள். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வேர் கொள்ள வேண்டும், அவர் மேல் கட்டப்பட வேண்டும். ஒரு பில்டிங் இருக்குது, இன்னைக்கு பெரிய பெரிய பில்டிங்ஸை பார்க்குறதுக்கு டூரிஸ்ட்டு அங்கங்கேருந்து வராங்க. வா, இவ்வளோ பெரிய பில்டிங், எவ்வளோ அழகாக இருக்குது, அதை ஃபோட்டோ எடுக்கிறோம், அதை இதை செய்கிறோம். ஆனால் அந்த பில்டிங்கை எப்படி நிற்குது? அதுக்கு கீழே இருக்கிறதான ஒரு அஸ்திபாரம், அந்த அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக அவங்க போட்டதுனால அந்த பில்டிங் அதை அழகாக நிற்குது. ஆனால் அந்த அஸ்திபாரத்தை யாரும் பார்ப்பதில்லை, அஸ்திபாரத்தை போய் யாரும் ஃபோட்டோ எடுக்கிறது கிடையாது. அந்த மாதிரி நமக்கு அஸ்திபாரம் கிறிஸ்துவே, இயேசுவே என்னுடைய அஸ்திபாரம், மூளைக்கு தலைக்கல்லாய் இயேசு இருக்கிறதுனால நம்ம குடும்பம் இன்னைக்கு நிலைத்து நிற்குது. ஹல்லேலூயா. அவர் மேல் கட்டப்பட வேண்டும், அவருக்குள் நடந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய வார்த்தையில் நம்ம நடக்கணும். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு, நமக்கெல்லாம் நிறைய பேர் இங்கே கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், சின்ன வயசுலேருந்து நமக்கு போதித்திருக்கிறாங்க, வசனத்தை போதிச்சாங்க. நம்முடைய அம்மா அப்பா இல்லை தாத்தா பாட்டி நமக்கு கதைகளை, பைபிள் ஸ்டோரிஸ், சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ், விபிஎஸ் டீச்சர்ஸ் எல்லாம் நமக்கு சண்டே கிளாஸ் ஸ்டோரிஸ் சொல்லி கொடுத்து இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும், அப்படி செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி 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 போதித்தபடியே விசுவாசத்தில் நம்ம என்ன செய்யணுமா? உறுதிப்பட்டு நம்ம ஸ்தோத்திரத்தோடு அந்த விசுவாசத்தில் பெருக வேண்டும். நம்ம விசுவாசத்தில் ஸ்தோத்திரத்தோடு பெருகணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம், இந்த நாளில் எனக்கு விசுவாசம் இருக்குதுப்பா, அதுக்காக ஸ்தோத்திரம்.
எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த விசுவாசத்தில் நம்மளை ஆண்டவர் பெருக பண்ணுறாரா இல்லையா? இந்த காலை வேளையில் ஜெபத்துக்கு வரும்போது ஆண்டவர் வசனத்தின் மூலமாக நம்மளை விசுவாசத்தை பலப்படுத்துகிறாங்க. சபைக்கு போகும்போது வார்த்தையை கொடுத்து, இல்லை ஏதோ பாடல் வரிகள், இல்லை சாட்சிகள், எத்தனை 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 விதமாய் கர்த்தர் நம்மளுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறார். அந்த விசுவாசத்தில் உறுதிப்பட்டது மட்டுமல்ல, ஸ்தோத்திரத்தோட அதில் பெருக வேண்டும். ஆமேன். ஸ்தோத்திரம் பண்ணும்போது நம்ம என்ன செய்கிறோம்? பெருகுகிறோம். அப்போ குறை சொல்லும் பொழுது, முறையிடும் பொழுது, அழும் பொழுது, கவலைப்படும் போது, பயப்படும் போது நம்ம பெருகிறோமா? இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அதெல்லாம் விட்டுட்டு, இம்மட்டும் என்னை கர்த்தர் நடத்தினார். ஒருவேளை என்னுடைய சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாமல் இருந்தால் கூட, இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் தானே என்னை நடத்தியிருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் நான் சாப்பாடு சாப்பிட்டு உணவு கொடுத்து ஆண்டவர் நடத்தியிருக்கிறாரே, இனியும் நடத்துவார். அவ்வளோதான். எப்படி நடத்துவார் அது கர்த்தருக்கு தான் தெரியும். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஸ்தோத்திரத்தில் பெருகணும். நமக்கு இருக்கிற ஒரு பெரிய குறை என்னென்னா, ஸ்தோத்திரம் பண்ணுறதுல ரொம்ப குறை. நம்ம குறை சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம வாய் குறை சொல்ல ரெடியாக இருக்குது. ஆனால் ஆண்டவரை துதிக்கிறதுக்கு, ஆண்டவரை பாடுறதுக்கு, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு இனிமேல் நம்ம எல்லாரும் என்ன பண்ண போகிறோம்? இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அடிக்கடி அதை சொல்லுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிரியமானவர்களே. அதை பழகி கொள்ளுங்க. நீங்கள் காஃபி போடுறீங்களா, நீங்கள் டீ போடுறீங்களா, நீங்கள் ஒரு சமைக்கிறீங்களா, இல்லை வீட்டை கூட்டுறீங்களா, இல்லை லாண்ட்ரி பண்ணுறீங்களா, என்ன வேலை செஞ்சாலும் நீங்கள் சத்தமாக கூட சொல்லலாம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் மழையாக இருக்குதா, இயேசுவே இந்த மழைக்காக ஸ்தோத்திரம். எவ்வளோ இடத்துல மழை இல்லாமல் வறட்சியாக இருக்குது, மழையை கொடுத்துருக்குறீங்க, ஸ்தோத்திரம். இந்த மழை நேரத்தில் எங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுத்து அந்த வீட்டுக்குள்ளே எங்களை பத்திரமா வச்சுருக்குறீங்களேப்பா. வீட்டில் இருந்து நாங்கள் இந்த விண்டோ வழியாக இந்த மழையை பார்க்குறோம். ஆனால் எத்தனை ஜனங்கள் வெளியில் இருக்கிறாங்களே, எங்களெல்லாம் நீங்கள் எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்கிறீங்களேப்பா, ஸ்தோத்திரம். அப்போ நம்ம எவ்வளோ ஈஸி இல்லை? ஆண்டவரை தேங்க் பண்ணுறதுன்றது கஷ்டமே கிடையாது. ஆனால் நம்ம மைண்டு எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா, எப்போ பார்த்தாலும் இல்லாதது, குறைகள், இதையே பார்த்து ஒரு மாதிரி நம்ம நெகட்டிவாகவே பழகி அப்படியே நம்ம போயிட்டுருக்குறோம். இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த தேங்க்ஸ் கிவிங் நாளில் நம்ம ஒன்றை கற்றுக்கொள்ளலாம். எல்லாத்துக்காகவும் ஆண்டவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாம். இன்றைக்கி சன்னியாக இருக்குது, நல்ல வெயிலாக இருக்குது, ஆண்டவரே இன்றைக்கி நல்ல வெயிலாக இருக்குது, ஆண்டவரே உமக்கு நன்றி. உங்களுக்கு என்ன வெதர் இருக்குதோ அதுக்கு நன்றி சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் ஐயோ இன்றைக்கி என்ன இவ்வளோ சூடாக இருக்குது, என்ன இவ்வளோ மழையாக இருக்குது, ஒரு வேலையை செய்ய முடியலையே, வெளியில் போகலான்னு நினச்சோம் பண்ண முடியலையே. அப்படி இல்லாமல் நம்ம வேறு விதமாக அதை ஸ்தோத்திரத்தை நம்ம செய்கிறதுக்கு லேர்ன் பண்ணிக்கலாமா? இன்றைக்கி எனக்கு பெருசாக ஒன்றுமே ஃபுட் இல்லையே அப்படின்னு குறை சொல்கிறத விட்டுட்டு, இதுவாது கொடுத்தீங்களா ஆண்டவரே, இது கூட இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம் இல்லையா? ஸ்தோத்திரத்தில் பெருக வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் செய்கிறது தேங்க்ஸ் கிவிங் டேல மாத்திரம் இல்லை, ஆனால் எல்லா நாளும் என்ன செய்யணும்? விசுவாசத்தை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், எனக்கு கிருபையை பெருக பண்ணுகிற தேவனே ஸ்தோத்திரப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஆமென். கொலோசியர் 2:6-7 வசனங்கள். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாக, அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?